எனக்கு ரொம்ப வேதனையாகும். அது உண்மையான வார்த்தை தான். கர்த்தரிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ தயங்குறாங்களோ உண்மையாலுமே அவர்களால என்ன பண்ண முடியாது. தேவ சமூகத்துல வந்து நின்று கர்த்தர் நல்லவர் என்று யாராலையும் சொல்லவே முடியாது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுறவங்க அநேக காரியங்களுக்கு பயந்து தேவன் நல்லவர் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ நம்ம அந்த காரியத்தை தான் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு யாரெல்லாம் வேதத்துல பயந்து வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் பயந்து வாழ்ந்தாங்கன்னு இந்த நாளில நம்ம பார்க்க போகிறோம். ஐயா போன மாசம் நான் மெசேஜ் முடிச்ச உடனே உனக்கு இந்த மாசத்துல இந்த வாரத்துல மெசேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் தேவ சமூகத்துல காத்திருந்தேன். இவங்கெல்லாம் எப்படித்தான் வாரம் பேசுவாரு, எப்படிதான் பேசுறாருன்னு தெரியலையே. மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு கொடுக்கும் போது இந்த மாசம் ஃபுல்லா இந்த மெசேஜ நானு என் சிந்தனையில கொண்டு வந்து எழுதுனதே 4 நாளைக்கு முன்னாடி தான் என் டைரியில நான் எழுதுனேன். இந்த மாதம் ஃபுல்லா நான் என்ன பேசணும், எதை குறிச்சு பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி பேசணும், எப்படி நான் கடைப்பிடிக்கணும், தேவனே ஜனங்களுக்கு நான் எப்படி பேசணும்னு நான் வேலை செய்யற இடத்துலயும் இந்த சமையல் பண்ணும் போது வீட்டுல இருக்கும் போது எனக்கு வேற எந்த சிந்தனையும் எண்ணமோ போவே மாட்டேங்குது. நான் எதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்பதான் நினைச்சேன், தேவ சமூகத்துல வந்து ஒரு ஊழியக்காரர் நின்று பேசுறாருன்னா சபை ஜனங்க அசட்டை பண்ணாதீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைய எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில குடும்பத்துல எவ்வளவு சூழ்நிலை இருக்கும், குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை போராட்டம் மத்தியில கூட அந்த வார்த்தையை கொண்டு வந்து இங்க நம்மளுக்காக கர்த்தர் பேசுறாருன்னா, அந்த ஊழியக்காரரை மறைத்து பேசுறாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை யாரும் என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணிடாங்க. சபையில வந்துதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, அங்கதான் குழந்தைங்களை கொஞ்சுவாங்க, அங்கதான் வீட்டு காரியங்களை பேசுவாங்க, அங்கதான் தன் இஷ்டத்துக்கு நினைப்பாங்க. தேவன் இங்க இருக்கிறாருங்க, அந்த பயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணுங்க. ஏன்னா வேதத்துல அநேகர் தேவனுக்கு பயந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு இந்த நாளில நம்மளுக்கு கர்த்தர் பேச போறாரு, கர்த்தர் அதுக்கு கிருபை செய்ய போறாரு. நாம் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பேன் என்று இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். சபை மக்கள் நீங்க யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ உண்மையாலுமே உங்க குடும்பத்துல நடத்துகிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நான் மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷன் எந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது, பொதுவான ஒரு மனுஷன். அவங்க கடவுள்கிட்ட போய் அவன் எனக்கு ஒரு வரத்தை கேட்டுட்டு இருந்தானோ, எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும். என்ன வரன்னா, யாரு மறிச்சிருந்தாலும் நான் தொட்ட உடனேயும் அவன் உயிரோட எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் சொன்னாரா, இது ரொம்ப ஆபத்தானது, இந்த வரத்தை நான் தர மாட்டேன். இல்ல, ரொம்ப பிடிவாதமா ரொம்ப கடினமா உபவாசம் எல்லாம் பண்ணி எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்ப கடவுள் வந்து அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாராம். அந்த ஊருக்குள்ள போய் யாரெல்லாம் மறிச்சிருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கைய வச்சானா. எவ்வளோ ஜனங்களை உயிரோட எழுப்ப ஆரம்பிச்சானா. எழுப்பி முடிச்சுட்டு ஒரு காட்டு வழியா கடந்து பக்கத்து ஊருக்கு போகணுமா இருந்துச்சான். அந்த பக்கத்து ஊருக்கு போற வழியில ஒரு சிங்கம் செத்து கடந்துச்சான். ராஜா, காட்டுக்கே ராஜா, அந்த சிங்கம் செத்து கிடந்தது. அது எத்தனை நாள் ஆச்சும் தெரியாது. அந்த சிங்கம் செத்து கிடக்கும். அப்பா அவன் என்ன நினைச்சானா, காட்டுக்கே ராஜா இது செத்து கிடக்குது, இன்னைக்கு நான் உயிரோட எழுப்ப போறேன்ட்டு போய் அந்த சிங்கத்து மேல கைய வச்சானா. அது செத்து எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. அவன் தொட்ட உடனே அது உயிரோட வந்து அதுக்கு இருந்த பசியினால அவனையே சாப்பிட்டுடுச்சான். பாருங்க, அப்ப அந்த ஞானம் எங்க போச்சு? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாங்க. ஞானம் இல்லாத அவன் செய்தபடியினால அவனுக்கு அவனே தீங்கு விளைவிச்சு கொண்டான். இததான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல கேட்டு அநேக ஞானங்களை பெற்று கொடுவதில்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தாதானே கர்த்தர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு தருவார். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனை வேதத்துல இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
சாரிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 - 4 வரைக்கும் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை முற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இங்க செசரியா பட்டணத்தில கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவர் பட்டாளத்துல இருந்தவர், 100க்கு அதிபதியா இருந்தவர். அவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்தவர்களா இருந்தாங்க. அவருக்கு எப்படி நேரம் கிடைச்சிருக்குன்னே தெரியாதுங்க இந்த ஜெபம் பண்றதுக்கு. ஆனாலும் அந்த மனுஷனை குறித்து இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனாகவும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு தேவ பக்தி உள்ளவங்க அநேகர் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் தான் இருக்கிறாங்க. திருப்பியும் வெளியே வந்து பழைய வாழ்க்கையை தொடர்வாங்க. குடிக்கிறவங்க குடிப்பாங்க. என்னென்ன பாவத்துல ஈடுபடுறாங்களோ அந்தந்த பாவத்துல அவர்கள் ஈடுபடுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளோ தேவ பக்தி உள்ள மாத்திரம் இல்லைங்க, தேவனுக்கு பயந்து இந்த கொர்நேலியு வாழ்ந்ததுனாலதான் அவன் தான தர்மம் செய்தான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தது மாத்திரம் அல்லங்க, அவன் கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் தேவ தூதனையே அவன் வீட்டுல இறங்கி வந்துட்டான்னு வேதம் சொல்லுதுங்க. நம்ம பாக்குறோங்க, நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? இவன் பாருங்க, குடும்பமா கர்த்தருக்கு பயந்திருக்கிறான் என்று இங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில நம் கர்த்தருக்கு பயப்படாது இருக்கிறனாலதான் அநேக காரியங்களில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுறதுல, அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுறதுல, நம்முடைய ஜெபங்கள் அநேக நாட்களாக நீடித்துக் கொண்டிருக்கும். உங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபர் ரட்சிக்கப்படாத இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபித்திருப்பீங்க. ஏதோ வியாதியில இருக்கலாம், ஏதோ கட்டில இருக்கலாம், ஏதோ மரண போராட்டத்துல இருக்கலாம். ஏங்க உங்க ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறது? நீங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனாலதான் ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறது. ஆனா இந்த கொர்நேலியு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனாலதாங்க இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டது மாத்திரம் அல்லங்க, தேவ தூதனே இறங்கி இவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் உன்னுடைய வேண்டுதல்களும் தேவ சமூகத்துல வந்து நினைப்பூட்டுதலா இருக்கிறது என்று தேவனே சாட்சி கொடுக்கிறாருங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கர்த்தர் வந்திருக்கிறாரா? நிறைய பேர் வந்துட்டு தேவனை தரிசிக்கிறதுல பிசாசிய அங்க பார்த்த பிசாசிய, இங்க பார்த்த பிசாசிய. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது பிரேம்குமார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு வேத பாடத்தை கற்றுக் கொடுத்தாருங்க. அவரு ஒரு மீட்டிங்க்கு போய் இருக்கும் போது அந்த இடத்துல மீட்டிங் முடிச்சுட்டு அந்த ஊழியக்கார வீட்டுல அன்னைக்கு தங்க வேண்டியதா இருந்துச்சுங்களா. அந்த ராத்திரியில போய் தங்கும் போது அவரோடு இருந்த ஊழியக்காரர் ஒரு இடத்துல தங்கினாருங்களாம். ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே தங்கி இருக்கிறாங்க. நல்லா 1 மணி நேரத்துல நல்லா செபித்துட்டு இருக்கும் போது அந்த ஊழியக்காரர் சீண்டிட்டு, ஐயா இங்க பாருங்க, நாம இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு குட்டி சவுத்தான் இதுக்கும் ஓடி வந்திருக்குது. ஆனா நம்ம வீட்டு வாசல் கிட்ட வரும்போது மட்டும் எகிரி குச்சி ஓடிருந்தான். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீ சத்துருவ தரிசிக்கிற, பிசாசிய தரிசிக்கிற, தேவனையா உன்னால தரிசிக்க முடியல. மத்திய புஸ்தக 5வது அதிகாரத்துல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீன்னா உன் குடும்பத்துல நீ தேவனை தரிசிப்பவர்களா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல தேவ தூதர்கள் உலாவுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருதுன்னா உன் குடும்பத்துல தேவ தூதர் இருந்தா உன் குடும்பத்துல அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதுங்க. ஏன்னா
உன் குடும்பத்திலேயே கர்த்தர் இருக்கிறாருங்க. தேவ தூதர் உன் குடும்பத்துல நடமாடணும். நீ கர்த்தருக்கு பயந்து வாழும் போது கர்த்தர் சகலவற்றையும் நம்மளுக்கு கூட்டி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாருங்க. சபை மக்கள் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் வந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நேரத்தோட ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம வருவதற்கு முன்பதாக தேவன் இங்க வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. ஆசீர்வாதத்தை. நேரத்தை கடைப்பிடிங்க. என்னங்க அப்படி வீட்டுல வேலை? ஒரு நாள் தானே ஆண்டவருக்கு தேவ சமூகத்துல நம்ம இடம் கொடுக்கிறோம். நாங்க இங்க இருந்து இந்தியன் ஆயில் கிட்ட வரைக்கும் என் 2 பிள்ளைகளையும் நான் பஸ்ல கூட்டிட்டு போவேன். அவங்க 2 பேரையும் நான் பஸ்ல கூட்டிட்டு போவேங்க. என் வீட்டுக்காரர் முன்னாடியே போயிடுவாரு. 6 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. அப்படி பார்த்து நான் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு நானும் எங்க மாமியாரும் பஸ் ஏறி அங்க ஏறி அங்கத்துல எவ்வளவு தூரம் உள்ள நடக்கணும். அப்படியெல்லாம் போயிட்டு வந்ததுனாலதாங்க கர்த்தருக்கு ஒரு வாரத்தை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு ஜுரமா இருக்கட்டும், என்ன இருக்கட்டுங்க, தேவ சமூகத்தை மாத்திரம் ஒரு நாளை நான் விட்டதே இல்லைங்க. அது என்ன காரியமா ஒரே ஒரு மாசத்துல என் பொண்ணு சின்னதா இருக்கும் போது நான் விட்டதுனால எனக்கு வந்த விளைவு அன்னைக்கு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். அப்பா இனிமேல் என்ன ஆகட்டும், உங்க சமூகத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தை என் தேவனுக்காக மாத்திரம் தான் நான் கொடுப்பேன். அந்த நேரத்தை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். என்ன காரியம் வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு தேவன் முன்னாடி நான் ஒப்புரவு செய்தங்க. இந்நாள் வரைக்கும் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். ஆலயத்தை நாங்க விடுறதே இல்லைங்க. நாங்க ஊழியம் பண்றதுனால வேற வழி இல்லைன்னு நாங்க ஆலயத்துல இல்லைங்க. எவ்வளவோ எங்களுக்கும் வருதுங்க, கல்யாணம் வருது, என்னென்னவோ மரணம் கூட நேரிடுதுங்க. ஆலயத்தை விட்டு நாங்க எதுக்குமே போனது இல்லைங்க. தேவ சமூகத்தை நீங்களும் அப்படி வாழ்ந்து பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு வேற எதுவுமே உங்களுக்கு முன்பாக இருக்க கூடாதுங்க. அதுக்குதாங்க கர்த்தருக்கு நான் பயந்து என் நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்தபடினாலதான் இந்த உண்மை உள்ள ஊழியத்தை எண்ணி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இதை உண்மையாய் செய்யும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் அப்படி வாழ்ந்து பாருங்க. எங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்க இதயத்துல நீங்க நினைங்க, என்னால முடியும், ஆலயத்துக்கு நான் போகாம வேற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு தேவனிடத்துல ஒரு ஒப்புரவு செய்யுங்க. நீங்க பாருங்க கர்த்தர் உங்களை எப்படி ஆச்சரியமாய் நடத்துறாரு என்று பாருங்க. ஒரு அற்புதமாய் கர்த்தர் நடத்துவாருங்க. நீங்க ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்துங்களுக்கும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க. கர்த்தருக்கு பயந்தா மாத்திரம் போதுங்க, எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு கூட்டி கொடுப்பாருங்க. இந்த கொர்நேலியு மனுஷன் அப்படித்தாங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. கர்த்தர் வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவன் குடும்பத்திலேயே கர்த்தர் இறங்கி வந்துட்டாருங்க. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இன்னும் ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து நிறுத்தி, இந்த தோட்டத்துல இருக்கிற கனியை எல்லாம் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்க புசிக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை கொடுத்தாருங்க. ஆனா நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சர்ப்பம் அவங்கள வஞ்சித்தபடியினால அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த கனியை போய் அவங்க புசித்து, ஏவாள் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்து 2 பேரும் புசித்ததனால அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்ததினால போய் ஒளிச்சு கொண்டாங்க. தேவனுடைய சத்தத்தை அவங்களால என்ன பண்ண முடியல,
கேட்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியல. நீங்க பாரு சொல்லுதுங்க, அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாவம் செய்கிறவர்களால தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கவே முடியாதுங்க. அந்தரங்க பாவம், வெளியரங்கமான பாவம். ஒரு மனுஷன் குடிக்கிறான், விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துல வந்து அவனால நிக்கவே முடியாதுங்க. தன் இருதயத்துல குத்தப்பட்டவனாய் தேவ சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே கர்த்தருக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்களை இருதயத்துல நினைப்பது கூட பாவம் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுங்க. எல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம சிந்தனைகள் இங்க உட்காந்துட்டு தான் இருப்போம். அநேகருடைய சிந்தனைகள் வெளியே இருக்கும், எது மேலேயோ எண்ணம் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழணுங்க. இந்த ஆதாம் பாருங்க, கர்த்தர் உண்டாக்கின மனுஷன், ஆனா பாவம் செஞ்சுட்டான். தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்துட்டாங்க. தேவன் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? பாவம் செய்ததுனால முன்னெல்லாம் வந்து கூப்பிடுவாரு, ஓடி அப்பா வந்து கூப்பிடுறாருன்னு பிள்ளை போய் முன்னாடி நிப்பான். பாவம் செய்ததுனால அவனால என்ன பண்ண முடியல, வந்து நிக்க முடியல. ஆனா அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க பாவம் செஞ்சுட்டு கர்த்தருடைய பந்தியில வந்து கை வைக்கிறாங்க. திருப்பியும் அதே பாவத்தை, திருப்பியும் அதே பாவத்தை, திருப்பியும் அதே பாவத்தை. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாருங்க, நம்ம மனம் திரும்பணும் என்று. ஆதாமை போல அல்லங்க. இந்த கொர்நேலியு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால தான் தேவ சந்நிதியில அவனால போய் நிக்க முடிஞ்சிச்சு. தேவன் முன்னாடி போய் நின்னான். ஆனா இந்த ஆதாம் பாவம் செய்ததுனால தேவன் வந்து கூப்பிடும் போது அவனால போய் நிக்க முடியலங்க. ஏன்னா அவன் பாவம் செஞ்சுட்டான், கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டான், மீறி நடந்துட்டான். நானு ஒரு சாட்சியை கேட்டேங்க. ஒரு ஊழியக்காரு, ஒரு பெரிய ஊழியக்காரு, அவரை அவங்க சபையில இருந்த மூப்பர் வந்து, ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நீ எப்பவுமே வருந்தி கூப்பிடுவாராம். அவர் சொல்லுவாங்க, எனக்கு வரதுக்கே நேரம் இல்லை, நான் வரேன், விசுவாசி குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் வரேன்பான்னு சொல்லிட்டே இருந்தாராம். நியூ இயர் வந்துச்சுங்களா, அன்னைக்கு நைட் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காருக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சான். அந்த மனுஷன் எப்பவுமே நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, நம்ம ஏன் இன்னைக்கு போய் அவங்க வீட்டுக்கு, புது வருஷம் இல்லையா, போய் அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகும்போது கதவு திறந்துதான் இருக்குதான். உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பிக்சர் பாட்டு இவ்வளோ ஜோரா வச்சுட்டு குடும்பமே டான்ஸ் ஆடிட்டு தான் அவர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கு யாருங்க அவரு? சபையில மூப்பருங்க, சபையில மூப்பரா இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரருக்கு ஒரே வேதனை, ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு உள்ள போலாமா இல்ல போக கூடாதான். ஆனா கர்த்தர் சொன்னாராம், நீ உள்ள போன்னு சொல்லி. உள்ள போய் நின்னவனையும் இந்த ஊழியக்காரரை பார்த்து அந்த மனுஷனுக்கு வாயே வரலையாங்க. ஒரே பயம் எடுத்துக்கிச்சான். ஐயோ ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊழியக்காரர் கேட்டாராம், என்ன பார்த்து பயந்தியே, இதுக்கு முன்பதாக இந்த கர்த்தர் இருந்தாரு, உனக்கு ஏன் அந்த பயம் வரல? ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுகிற நீ, கர்த்தர் உன்னை பார்க்கிறாருங்கிற பயம் ஏன் உனக்கு வரல? நீ அந்த ரங்கத்துல செய்கிற பாவம் கர்த்தருக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்கிறது, ஏன் உனக்கு அந்த பயம் வரல? தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீ அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஒப்பு கொடுக்கிற? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த மனுஷன் ரொம்ப வேதனைப்பட்டாராம். அந்த ஊழியக்கார் காலில் விழுந்ததுக்கு போயிட்டாராம். அப்போ அந்த ஊழியக்கார் சொன்னாரா, ஏன் காலில் எல்லாம் விழாதப்பா, உன்னை போல நானும் ஒரு பாடு உள்ள மனுஷன் தான், நீ கர்த்தரிடத்துல ஒப்புரவாகு, நீ மனம் திரும்பு, நீ எவ்வளவு நாள் இந்த பாவத்தை செய்ய எனக்கு தெரியாது, ஆனா தேவன் உன்னை எச்சரிக்கிறார். இன்னைக்கு இடத்துல கர்த்தர் பேசினார், உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு. இதை காமிக்கிறதுக்கு தான் ஒருவேளை என்னை அனுப்பி கொடுத்தாரோ தெரியும், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அந்த மனுஷன் தினந்தோறும் வாரம் ஆலயத்துல என்ன பிரேயர் இருந்தாலும், என்ன சண்டே சர்வீஸ் இருந்தாலும், காத்தாலில ஆளா வந்து நிக்கிற மனுஷன் 3 வாரம் ஆலயத்துக்கு வரலீங்களாங்க. பாவம் செய்கிறவர்களால தேவ சமூகத்துல வந்து நிக்கவே முடியாது. கர்த்தர் எச்சரிக்கிறாருங்க, கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவ சமூகத்துல அந்த மனுஷனால வரவே முடியலையா. அந்த ஊழியக்காரர் தேடிட்டு 3வது வாரம் வீட்டுக்கு வந்துட்டாராம். நீ ஏன் வரல? ஐயா எனக்கு இடமே கொடுக்கல, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்,
எனக்காய் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தவரை இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அவர் தான் காரணம். ஆனா நான் பாவம் செஞ்சுட்டேன், தேவனுடைய வார்த்தையை நான் மீறி நடந்துட்டேன் ஐயா, எனக்கு வர்றதுக்கே எனக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இல்ல, நம்ம தேவன் அப்படியாப்பட்டவர் இல்ல, பாவியை நேசிக்கிறவர். நீ மன்னிப்பு கேளு, ஆண்டவர் மன்னிக்குவாருன்னு சொல்லிட்டு அப்பயே அந்த நேரத்திலேயே அந்த ஊழியக்காரர் அந்த ஐயாக்கு என்ன வச்சு ஜெபம் பண்ணி நீ ஆலயத்துக்கு வான்னு கொண்டு போனாராம். அதுல இருந்து திருப்பியும் அந்த பழைய வாழ்க்கையை அந்த மனுஷன் திரும்பியே பார்க்கலையாங்க. அதுதாங்க பரிசுத்தமான வாழ்க்கை. நம்ம பாவம் செஞ்சுட்டா அப்பா நம்ம அப்படியே விடுறது இல்லைங்க. ஆதாம கூட அப்படியே விட்டுலங்க, அவரை சீர்படுத்துறாருங்க, அவரை சிறப்படுத்துறாருங்க, கூட்டிட்டு போய் வேற இடத்துல அவர் அந்த இடத்துல நிலைநிறுத்துறாருங்க. தேவன் நம்மளை அப்படியே விடுகிறவர் அல்லங்க. செய்யற பாவத்தையே நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாதுங்க. தேவ சமூகத்துக்கு வருகிறவ நாம, அப்பாவோட பிள்ளையா வருகிற நாம தைரியமா வந்து அவருடைய பிள்ளைன்னு நெஞ்ச தட்டிட்டு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவாருங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை யாரும் பாவம் செய்யாதவங்க இல்லைங்க. தேவன் ஒருவர் தாங்க பரிசுத்தர். எல்லாம் தவறு செய்கிறவர்கள் தான், எல்லாம் தவறி போகிறவர்கள் தான். ஆனா மனம் திரும்புவதற்கு அப்பா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தராருங்க. மனம் திரும்புங்க. தொடர்ந்து பாவத்தையே செய்யாதீங்க, செய்த பாவத்தையே செய்யாதீங்க. என்னிடத்துல ஒரு சகோதரி போன வாரத்துல ரொம்ப வேதனையோட சொன்னாங்க, என் மருமக மறுபடியும் குடிக்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான், ஆனா ஜெபம் பண்றான், வேதம் வாசிக்கிறான், சொல்லும் சத்தியத்தை சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்கிறான், ஆனா திருப்பியும் அதே இது தவறுதான் செய்யறான். நான் அம்மாக்கு சொன்னேன், அம்மா ஜெபம் பண்ணலாம், ஜெபத்தை தவிர வேற வழியே இல்லை. அவரிடத்துல சண்டை போடாதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, ஜெபம் தான்மா. இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெபம் தான் ஒரு ஆயுதம். உபவாசத்தை கையில எடுங்கம்மா, கர்த்தர் கண்டிப்பா அவருக்கு அற்புதத்தை செய்வாருங்கம்மா. இதெல்லாம் சத்துரு செய்கிற காரியம். ஆனா நம்ம ஒரு வாட்டி கர்த்தர் நம்மளுக்கு மன்னிச்சு நம்மளுக்கு மனம் இருக்கிறாரு. நீ தொடர்ந்து அந்த பாவத்தையே நம்ம செய்வோமானால் கர்த்தர் அதிலேயே நம்மளை ஒப்பு கொடுத்துருவாருங்க. இந்த ஆதாம் பாவம் செய்ததுனால தாங்க தேவ சந்நிதியில முன்னாடி வந்து நிற்க முடியலங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருங்க. நம்ம ஒளிஞ்சு கொண்டுகிறவர்களாய் அல்லங்க, தேவ சமூகத்துல தைரியமாய் வந்து நிற்கிறவர்களாய் இருக்கணுங்க. யாரெல்லாம் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, நம்ம மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35 40 வரைக்கும் வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, சீஷர்கள் தேவனோடு கூட படகுல ஒரு நேரத்துல இருக்கும் போது, அந்த படகு தேவன் வந்து நித்திரையா இருக்கும் போது காற்றும் கடலும் அல மோதிட்டு இருக்குதுங்க. அவர் நித்திரையா இருக்கும் போது கப்பல் கவர்ந்து போற நேரத்துல சீஷர்கள் வந்து எழுப்புறாங்க, போதகரே எழுச்சுக்குங்க, இந்த கப்பல் மூழ்கி போகத்தக்கதாக அலைகளும் காற்றும் வீசி கொண்டு இருக்கிறது, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்டவரை எழுப்பும் போது ஆண்டவர் கவலை இல்லையா, அதற்கு எழுந்து காற்றை கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, அந்த காற்று அந்த அலை வந்து மோதுற டைம்ல சீஷர்கள் பயந்துட்டாங்க. ஐயோ, நம்ம என்ன ஆக போறோமோ, நம்ம மடித்து போக போறோமோ. ஆண்டவர் எழுந்து, ஏன் பயந்தீங்க? அப்பா கூடவே இருக்கிறாருங்க. நிறைய குடும்பத்துல பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவாங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவாங்க,
கஷ்டத்தை பார்த்து பயப்படுவாங்க, குடும்பத்துல நடக்கிற போராட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நினைச்சுக்கங்க. என் கூட தேவன் இருக்கிறார், தேவன் இல்லாவிட்டால் இந்த ஆலயத்துல வந்து நம்ம அமர்ந்திருக்கவே முடியாதுங்க. அவர் கூட இருக்கிற வசிதான் உங்களை உணர்த்தி ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. தேவன் இல்லைன்னு நினைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்க கூட தேவன் இருக்கிறார். காற்று போல பிரச்சனை உங்க குடும்பத்துல வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம், கணவர் மூலமா வரலாம், யார் மூலமாவும் வரலாம். கடன் பிரச்சனை உங்க கழுத்தை நெருக்குறாங்களா? இல்லங்க, பயப்படாதீங்க. உங்க கூட ஒருவர் இருக்கிறாருங்க. உங்க படகுல, உங்க வாழ்க்கை படகுல ஒருவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவரை விட்டுடாதீங்க, அவரை கரம் பிடிச்சுக்கங்க. அவர் உங்களுடைய தேவனா இருக்கிறாருங்க. நீங்க அவரை விட்டவே விடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. அவர் கூட இருக்கிறார் என்று மறந்து போயிடாதீங்க. இங்க வேதம் அததான் சொல்லுதுங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இன்னைக்கு நம்ம அநேக காரியத்துல அப்படித்தாங்க பயந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இல்லை என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்கதாங்க குடும்பத்துல வர பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருப்பாருங்க. கலங்காதீங்க, தேவன் உங்க மத்தியில இருக்கிறார். இந்த சீஷர்கள் பயந்ததுனால எண்ணத்தை இழந்து போனாங்கன்னு பார்க்கிறோம் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயந்தா விசுவாசம் போயிடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? பயப்படாதீங்க. விசுவாசத்தை இழந்துட்டா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுது. நீங்க விசுவாசத்தை இழந்துட்டா உங்களால ஜெபிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெபிக்கவே முடியாதுங்க. வேதத்தை வாசிக்க முடியாது, உபவாசம் எடுக்க முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ முடியாது, கர்த்தருக்காய் ஓட முடியாது, நீதியாய் இருக்க முடியாது, சத்தியத்துல நடக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். விசுவாசம் என்ற கேடகத்தை நீங்க தரிச்சு கொள்ளணுங்க. விசுவாசம் இல்லாம செத்தவனை கூட உயிரோட எழுப்ப முடியாது. வேதத்துல பார்த்திருக்கிறோம், விசுவாசத்தோட அநேக காரியங்களை பரிசுத்தவான்கள் நடப்பித்து நம்மளுக்கு முன்பாக காட்டி இருக்கிறாங்க. நம்ம முன்மாதிரியாய் வாழணுங்க. கர்த்தருக்கு யாருக்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறீர்களோ இவங்க பாருங்க விசுவாசத்தை ஏன் இழந்தாங்க. கர்த்தர் கூடவே இருக்கிறாருங்க. எப்படிங்க பயம் வரும்? பயப்படாதீங்க. உங்க குடும்பத்துல எந்த சூழ்நிலை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், பயம் ஒரு ஆயுதம், அது மனுஷனையே கொன்னுடுங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செஸ்ட் பெயின் வந்து ஒரு வருஷமா எனக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க. சாயந்தரம் ஆனா எனக்கு பயம். 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் எடுக்கும். உடனே அவருக்கு போன் பண்ணுவேன், எங்க இருக்கிற? நான் என் விசுவாசத்தையே நான் இழந்து போனவளா நான் நினைச்சேன். எனக்கு தெரியுங்க. ஆனாலும் அப்பா என்னை கைவிடலங்க. நான் மறுபடியும் ஆண்டவரிடத்துல என்ன ஒப்புரவாக்கினேன். அப்பா, நான் இந்த பயம் எனக்கு வர்றதுனால என்னால ஜெபிக்க முடியல, நான் விசுவாசத்தை இழந்து போகிறேன், என்னால உபவாசம் எடுக்க முடியல, என்னால இது நிமித்தமா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இதுல இருந்து என்ன விடுதலை செய்யுங்கன்னு நான் கர்த்தர் இடத்துல ஒப்புரவாகும் போது அந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாருங்க. அல்லேலூயா. உங்களையும் அதே போல கர்த்தர் செய்வாருங்க. பயம் வந்துச்சுன்னா விசுவாசத்தையே கொலைச்சு போட்டுடுங்க. பயப்படாதீங்க. தேவன் உங்க மத்தியில இருக்கிறார். தேவன் என் குடும்பத்துல என்ன நடந்தாலும் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணுங்க. என்ன பிள்ளைய சூனிய மந்திரம் எது பண்ணாலும் உங்க சரீரத்தை தொடுவதற்கு தான் அதுக்கு உரிமை. உன் ஜீவனை எடுப்பதற்கு அப்பா ஒருவருக்கு தான் உரிமை இருக்குதுங்க. பயப்படாதீங்க. சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் அந்த ஆயுதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. ஜெபம் என்ற ஆயுதத்தை உங்க ஒவ்வொரு கையில தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. ஜெபத்தை விட்டுடாதீங்க. போராடுங்க. மணி கணக்குல தேவ சமூகத்துல நின்று போராடுங்க. அந்த பயத்துல இருந்து, உன் குடும்பத்துல காணப்படுகிற பயத்துல இருந்து எவ்வளவோ குடும்பம் தெரியுங்களாங்க இன்னைக்கு பயத்தினால வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு குடும்பம் தெரியுங்களாங்க கண்ணீர் வடிக்கிறத பாக்குறது. இது நடக்காதா, இது எங்களுக்கு நடந்துடுமா, இப்படி நடந்துடுமான்னு எவ்வளவு குடும்பம் தெரியுங்க கண்ணீர் வடிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஜெபிக்கிற கடமை அப்பா நம்ம மேல வச்சிருக்கிறாருங்க. எது நடந்தாலும்
பயம் மாத்திரம் உங்களுக்கு வரவே கூடாதுங்க. அப்பா சமூகத்தை பிடிச்சுக்கங்க, அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சுக்கங்க, எஞ்சி கேளுங்க, அப்பாவை பிடிச்சுக்கங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை பாருங்க, உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பாருங்க. தேவ சமூகத்தை விட்டுடாதீங்க. தேவனை பிடிச்சுக்கங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கங்க, எஞ்சி கேளுங்க. ஏங்க அற்புதம் செய்யாத போறாரு? நீங்க பயந்ததுனாலதான், விசுவாசத்தை இழந்து போய் ஜெபிக்கிறதுனாலதான் ஒரு நன்மையும் ஒரு அற்புதத்தையும் பார்க்க கூடாதவர்களா இருக்கிறீங்க. நீங்க விசுவாசம் என்னும் ஆயுதத்தை உங்க கையில எடுத்து பாருங்க, கர்த்தர் எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்யறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. என் வாழ்க்கையில நடந்துச்சுங்க, நான் போய் சொல்லலைங்க, தேவ சமூகத்துல நின்னு சொல்றேங்க. என் வாழ்க்கையில நடந்துச்சு, என் நடைமுறை வாழ்க்கையில நடந்துச்சுங்க. ஒவ்வொரு நாளும் நான் பயந்து வாழ்ந்தது எனக்கு மாத்திரம் தான் தெரியுது. அந்த செஸ்ட் பெயின் எனக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் பயப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா பயம் வரும். எப்படி வரும்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த பயத்தின் ஆவி என்னை மேற்கொள்ளும். அப்படியே நான் தனிமையா இருப்பது போல, நான் இப்ப மறிக்க போறேன், யாரோ எனக்கு சொல்ற மாதிரியே அந்த சத்தம் எனக்கு தொனிச்சுட்டே இருக்கும். நீ மறிக்க போற, இப்போ நீ ஹார்ட் அட்டாக் நீ மறிக்க போற, இப்போ நீ சாக போற. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. அங்க போனா உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நீ நார்மலா இருக்கிற, நீ பயந்துட்டு இருக்கிற, பிபி எல்லாமே உனக்கு நார்மலா இருக்கு. ஆனா அந்த பயத்தின் ஆவி என்னை கிரிய செய்ய என்ன மேற்கொள்ள ஆரம்பிச்சது. தேவ சமூகத்துல உபவாச ஆயுதத்தை எடுத்து ஜெபத்தை எடுத்து இந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ளுகிறேன் என்று தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று சத்துருவை தருத்தும் போது அப்பா தருத்தி விட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை என் கையில கொடுத்தாருங்க. இப்பயும் வருது எனக்கு அந்த பலங்களும், இப்பயும் வருது. ஆனா நான் பயந்ததே இல்லைங்க. நான் செத்தாலும் இன்றைக்கு பரலோகத்துல இருப்பேன் என்று எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை அப்பா கொடுத்தாருங்க. என்னைக்கு மறித்தாலும் நான் தேவ சமூகத்துல போவேன் என்பது நிச்சயங்க எனக்கு. அதனால நான் பயப்படவே இல்லை. நான் என்ன ஊழியத்தை நான் இன்னும் சரியா நான் நிறைவேற்றி முடிக்கலையே என்ற ஒரு கவலை, அவ்வளவுதாங்க. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு பயமே இல்லைங்க. இப்ப கொஞ்சம் நான் இருட்ட பார்த்தா பயப்படுவேன். கொஞ்ச நேரம் இருட்டு வந்துருச்சுனாலே நான் பயந்துருவேன். ஒரு 11 மணி அப்படி ஒரு அளவுல தாங்க நான் வெளியே போவேன். அதுக்கு மேல வெளியே நான் போக மாட்டேன். என் கணவர் ஊருக்கு போயிட்டா நான் தனிமையா இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்க கூட இருந்தாலும் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நான் படுத்துக்குவேன். அவ்வளவு பயந்து வாழ்ந்த எனக்கு இப்ப அந்த பயம் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியலங்க. தேவ சமூகத்தை ஜெபித்து நாடும் போது அந்த விசுவாசம் என்ன கேடகத்தை நம்ம கையில எடுக்கும் போது எல்லா பயத்தின் ஆவிக்கும் கர்த்தர் நம்மளை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவரா இருந்தார். இந்த சீஷர்க பாருங்க, பயந்ததுனால ரட்சிப்பை இழந்து போனாங்க, விசுவாசத்தை இழந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. கர்த்தருக்கு பயந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நம்ம தரித்து கொண்டவர்களா இருக்கணும். விசுவாசம் என்ற கேடகத்தை நம்முடைய கையில எடுத்து கொண்டவர்களா இருக்கணும். இன்னொரு நபரை நம்ம பார்க்க போகணும். அதே மார்க்கின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 5வது அதிகாரம் 25லிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து,
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. தேவ சமூகத்துல நான் இருக்கிற நாம சோர்ந்து போக கூடாதுங்க. எப்பவுமே உற்சாகத்தோடு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறனா விசுவாசத்தோட கேட்போமாங்க. இங்க பாருங்க, இந்த பாடுள்ள ஸ்திரிய பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு 12 வருஷமா இந்த உதரத்தின் ஊரல் அவளுக்கு நிக்கவே இல்லை. அவ எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்குவா, எவ்வளவு கலங்கி இருக்குவா. யாரோ சொல்லிருக்கிறாங்க ஒரு தேவ மனுஷன் வருவாருன்னு சொல்லிட்டு. இவளுக்கு என்ன விசுவாசம்னா, அவர் ஆடையாவது தொட்டா நான் சுகமாவே நின்று அவளுக்கு ஒரு விசுவாசங்க. ஆனா அவங்க கலாச்சாரம் படி இந்த தீட்டான ஒரு மனுஷி இந்த மாதிரி இருக்கிற அந்த 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆண்களை யாரும் பார்க்கவே கூடாது. இது வேத புத்தகத்துல எழுதப்படல, சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் பைபிள் காலேஜ் படிச்ச டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. தீட்டான மனுஷியா இருக்கிறபடினால இவ ஆண்கள் முகத்தையும் பார்க்க கூடாது, இவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதையும் மீறி இப்படி ஒருவர் வருகிறார், அவரை நான் தொட்டா நான் சுகமடைவே என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ஜனக்கூட்டத்தின் மத்தியில எப்படியாவது போய் அவரை தொட்டுடணுமே, அவர் வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க. அவரிடத்துல வளமை அந்த சகோதரிக்கு போய் அந்த சகோதரியின் உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுதுங்க. அப்போ அவர் உணர்றாருங்க, அவரிடத்துல அந்த வல்லமை புறப்பட்டது. நான் அவங்கள பார்க்கணும் யாருன்னு சொல்லிட்டு அப்ப சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, அநேக ஜனங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, உங்களிடத்துல இருந்து உங்களை தொட்டது யாருன்னு எப்படி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்க அவர் விரும்பும் போது அவ பயந்து ஒளிஞ்சுக்கிறான். எதுக்காக? அதுதான் அந்த மாதிரி தீட்டுள்ள ஒரு மனுஷி வெளியே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஆட்சணங்களையும் பார்க்க கூடாது. நான் வந்துட்டேனே, இவர் எப்படி சொல்ல போறாரோ, இவர் என்ன சொல்ல போறாரோ, என்ன சொல்ல போறாரோ, என்னன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி நிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, அப்போஸ்தலர்கள் பயந்ததுனால ஆண்டவர் கூட இருந்தாரு, ஆனாலும் பயந்தாங்க, விசுவாசத்தை இழந்து போனாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த சகோதரி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவர் கூப்பிடும் போது ஆண்டவருக்கு பயந்தா. ஆண்டவருக்கு பயந்ததுனால அந்த விசுவாசத்தை அவள் காத்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தாங்க இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து இந்த சகோதரிய போல விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்பெல்லாம் பிறந்தேனோ இல்லையோ எனக்கே தெரியாதுங்க. எஸ்தர் என்ற ஒரு சகோதரி, நல்ல வாலிப மகள். அவ பின்னாடி எப்பவுமே ஒரு வாலிப பையன் சுத்தி கொண்டிருப்பாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம இடத்துல பேச வைக்கணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் அந்த பெண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனமா கேளுங்க, எப்பவுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த பெண்ணு நல்ல பரிசுத்த வாழ்க்கை, நல்ல ஜெப வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகள். எப்படியோ பண்ணி பார்த்தான். அந்த பெண்ணை அவன் என்ன பண்ண முடியல, அவன் பக்கமா திருப்பவே முடியல. அந்த வாலிப நேரம் மந்திரவாதி கிட்ட போயிட்டான். மந்திரவாதி கிட்ட போயிட்டு அந்த பெண்ணை பேரை சொல்லி, இந்த பெண்ணுக்காக நீங்க மந்திரம் பண்ணணும், இந்த பெண் எப்படியுமா என்னிடத்துல வசியம் ஆகணும்னு சொல்லி அந்த பெண்ணு பேரை சொன்ன உடனேயும் அந்த மந்திரவாதிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கிறிஸ்துவங்களை பார்த்தாலே அந்த மந்திரவாதிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்களாம். அவரு, உங்ககிட்ட காசே நான் வாங்க மாட்டேன், உனக்கு இலவசமா நான் இந்த மந்திரத்தை பண்ணி தரேன், அந்த பெண்ணோட கால் மண்ணை மாத்திரம் நீ எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டானோ. அந்த பெண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கால் மண்ணை மாத்திரம் எடுத்துட்டு வந்து அந்த மந்திரவாதி கையில கொடுத்துட்டானோ. அந்த நேரம் பார்த்து அந்த மந்திரவாதி நல்ல அந்த மந்திரத்துல உக்காந்தாராம். என்ன நான் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு அவருடைய அறையை இருட்டாக்கிக்கிட்டு அந்த அறையில உக்காந்து அந்த பெண்ணை பேரை சொல்லி 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 மந்திரம் பண்ணும் போது நடந்தது என்ன தெரியுங்களாங்க? அந்த இருட்டு அறையில ஒரு பெரிய வெளிச்சம், 1000 டார்ச் அடிச்சா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வெளிச்சம். அந்த மந்திரவாதி பேரு தொட்டண்ணான் என்று ஒரு பெரிய கூக்குரல் வந்தது. யார் இந்த அறையில? நான் மட்டும் தானே இருக்கிறேன். யார் இந்த அறையில? ஒரு வெளிச்சம் வருது, அவரை பார்க்கவே முடியல, அவர் நிக்கிறத தெரியுது, அவர் முகத்தை பார்க்கவே முடியல. யார் நீ அந்த மனுஷன் கேட்கும் போது, ஏன் பிள்ளைக்கு விரோதமாய் நீ மந்திரம் செஞ்சு கொண்டிருக்கிற, ஏன் பிள்ளைக்கு விரோதமாய் நீ மந்திரம் செஞ்சு கொண்டிருக்கிறன்னு கர்த்தர் சொல்லும் போது அப்பயே ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, நீரே மெய்யான
நடந்து பெண்ணால அந்த மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்து அந்த மனுஷன் ஆயிரக்கணக்கான ஜனங்களை உருவாக்குனாராம், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை எழுப்பினாராங்க. ஏங்க நம்மளால முடியாது? பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழணுங்க. கர்த்தருக்கு நீ பயந்தா போதும், கர்த்தர் உன்னை பரிசுத்தத்துல நடத்துவார். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துடு, கர்த்தர் உன்னை எப்படி நடத்துறார் பாருங்க. உன் குடும்பத்திலே உன்னை தன்னை நிமிர செய்வார், உன் குடும்பத்திலே உன்னை வல்லமையா எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழிய அபிஷேகம் வச்சிருக்கிறார். நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துட்டீங்கன்னா போதுங்க, கர்த்தர் உன்னை எப்படி எடுத்து பயன்படுத்துவாருன்னே தெரியாதுங்க. அவர் சித்தம் உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாருங்க. அந்த வாலிப மகளை போல உன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள், பரிசுத்தத்தை இழந்துடாத. கர்த்தருக்கு பயந்து வாழு, உன் நடையில கர்த்தருக்கு பயந்து வாழு, உன் உடையில கர்த்தருக்கு பயந்து வாழு, உன் பேச்சில நீ போடுற துணியில கூட கர்த்தருக்கு பயந்து இருக்கணுங்க. கர்த்தருக்கு அருவருப்பான ஆடைகளை அணியாதீங்க. வெளியே போறீங்க, ரோட்ல எவ்வளவு பேர் நம்மளை பாக்குறாங்க, கர்த்தர் பாக்குறாருன்ற பயம் வரணும். எப்படி வராது போயிடும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கணுங்க. தேவ சமூகத்துக்கு வருகிற நீ எப்படி வரணும்ன்ற கூட இருக்குதுங்க. சிவாஜி நகர்ல ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில வெளிய ஒரு போர்டு அச்சு மாட்டி இருக்கிறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுங்க உள்ள வரக்கூடாது. இத்தனைக்கு இந்து கோயில், சுடிதார் போட்டுன்னு வரணும், பாவாடை சட்டை, சாரி, தாவணி பாவாடை, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு ஒரு பொட்டை புள்ள ஆலயத்துக்கு வரக்கூடாது. இந்து கோயிலையே அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. தேவனை தரிசிக்க வர நீ, தேவனை ஆராதிக்க வர நீ, தேவனை தொழுது கொள்ள வருகிற நீ எப்படியெல்லாம் வரணும்? உன் ஆடை பரிசுத்தமா இருக்கணும். சில நாளுக்கு முன்பதாக மோகன் சிலாசரையா சொன்னாரு, டாப் போட்டு லெகின்ஸ் பேண்ட் போட்டு ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குதான், அந்த பெண்ணுக்கே தெரியாம அந்த டாப் மேல எழுந்துட்டு இருக்குதுங்க. எவ்வளவு அருவருப்பா இருந்துச்சுங்களா தெரியுமா? ரொம்ப வேதனையோட சொன்னாரு. இன்னைக்கு பெட்ட பிள்ளைங்க ஆட அணையத்துல பரிசுத்தம் இல்ல, தேவ பயம் இல்லாததுனாலதான் எல்லா துணியும் எல்லாம் போடுற மாதிரி ஃபாரின்ல வருதுங்க. அவங்கள விடுங்க, அவங்க கலாச்சாரம் நம்ம இந்தியால ஏங்க, இந்தியால கூட இருக்கட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறாருன்னா கவனமா இருக்கணும். நம்ம திசைகளை திருப்ப சத்துருவானவன் எந்த விதத்திலேயாவது கர்த்தருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாத படிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவான். அதையெல்லாம் நம்ம சிதறடிக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நான் பரிசுத்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தா போதுங்க, உங்களை பரிசுத்த வாழ்க்கையில நடத்துவார், நீதியின் வாழ்க்கையில நடத்துவார், உத்தமத்துல நடத்துவார். நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க. இந்த மக பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமா ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம மூலமா யாருங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தர் என்ன சொல்லுறாரு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் சொல்லுகிற ஆலயத்துக்கு வந்தாதாங்க கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்பதாங்க நம்ம மனம் திரும்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நீங்க 2-3 வாரம் ஆலயத்துக்கு வராத போயிடுங்க. உங்களுக்கு பாருங்க என்ன நடக்குது, எதுவும் நடக்காது. ஆனா நீங்க என்னவோ இழந்தது போலவே இருக்குவீங்க. எனக்கு இருக்குதுங்க அந்த மாதிரி, எனக்கு உண்டா இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியாதுங்க, எனக்கு உண்டா இருக்குது. ஒரு வாரம் ஆராதனைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, எதையோ நான் எழுந்தது போல இருக்குங்க. அவருடைய வார்த்தையை கேட்டா தாங்க திருப்தி. இங்க நின்று யார் பேசினாலும் சரிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் கனப்படுத்துவேன். அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்குவேன். என் இருதயத்துல எடுத்துட்டு வருவேன், என் சிந்தனையில எடுத்துட்டு வருவேன், என் யோசனையில எடுத்துட்டு வருவேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. அதே நீதிமொழி புஸ்தகத்துல 31:30 சொல்லுது, சௌந்தரியம் வீண், அழகு வீண், கர்த்தருக்கு புகழுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார் என்று வேதம் சொல்லுது. அழகு எல்லாம் வீணுங்க, அழக பார்க்காதீங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துடுங்க. உன் குடும்பத்திலே உன் தலையை கர்த்தர் நிமிர செய்வாருங்க. உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்துவாருங்க. நீ யார் முன்னாடி எல்லாம் வெட்கப்பட்டு நின்னையோ, யார் முன்னாடி எல்லாம் தலை குஞ்சி நின்னையோ, யார் முன்னாடி எல்லாம் இதை என்னால செய்யாத போக முடிஞ்சிச்சே, நான் இப்படி இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே என்று கலங்கி தவிக்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துடுங்க. அவருடைய பாதத்தை மாத்திரம்
பிடிச்சிடுங்க. அப்பா சமூகத்தை மாத்திரம் தேடி வந்துடுங்க. பாருங்களேன், உங்களை அசட்டை பண்ணவங்க மத்தியில உங்க தலையை கர்த்தர் நிமிர செய்ய போறாருங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் நம்ம மத்தியில இருக்கிறாருங்க. நம்ம ஒவ்வொருவருக்காக பேசி கொண்டிருக்கிறாருங்க. எனக்காகவும் தேவன் பேசி கொண்டிருக்கிறாருங்க. நான் ஜெபித்துட்டு வந்ததே அதுதாங்க. அப்பா என் கூட பேசுங்கப்பா, என் மத்தியில நீங்க இருங்கப்பா, நான் உங்களுக்கு பயப்படும் ஆண்டவரே. நான் அழுது ஜெபித்தது தாங்க எங்க மேல வந்தேன். கர்த்தர் பேசணும்னு சொல்லிட்டு முதலாவது நான் கர்த்தருக்கு பயந்தாதான் இந்த இடத்துல வந்து தைரியமா இனிமே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் பயப்படா கட்டி ஒரு நன்மையும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்களை மூடுவோமா?